எல்லாம் வல்ல அல்லாஹ் நம்முடைய இந்த ரமலானை ஆரோக்கியமானதாக ஆக்கி வைப்பானாக. நிறைய நல்லமல் செய்யக்கூடிய ரமலானாக அல்லாஹ் இதை அங்கீகரித்துக் கொள்வானாக. முதல் நாளில் எப்படி உற்சாகத்தோடு நாம் இந்த தொழுகையிலே கலந்து கொண்டோமோ இதே போன்று கடைசி வரை உற்சாகத்தோடு ஈமானிய பலத்தோடு இருப்பதற்கு அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானாக. ஏன்னா இன்னைக்கு பிறந்திருக்குது, இதுக்கு அடுத்து வளர்ந்துக்கிட்டே போவோம். இந்த 15 நாள் வரை இதுக்கு பேர் வளர்பிறன்னு சொல்லுவாங்க, வளர்ந்துக்கிட்டே இருக்கும். 15 நாளைக்கு பின்னாடி வரக்கூடிய பிறைக்கு தேய்பிறன்னு சொல்லுவாங்க. ஆனால் ரமலானை பொறுத்தவரைய முதல் நாள் பிறந்தால் வளர்ந்துக்கிட்டே இருக்கணும். ஆனால் என்னமோ தெரியல, எல்லா பள்ளிகள்லையும் வளர்ந்துக்கிட்டே இருக்கும், சஃப்பு மட்டும் தேஞ்சிக்கிட்டே போகும். சஃபெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக பார்த்தா வளர்ந்து வளர்ந்து வரணும். ஆனால் சஃப்புகள் தேய்பிறையாக போகும், ரமலானுடைய பிறை வளர்பிறையாக போகும். அல்லாஹ் நம்முடைய மஹல்லாவை, நம்முடைய மக்களை அந்த நிலையிலிருந்து பாதுகாப்பானாக. எல்லாருமே சொர்க்கத்தை ஆசைப்படுறோம். சொர்க்கத்தின் மீது பிரியமில்லாதவர்கள் யாருமே கிடையாது உலகத்தில், இல்லையா? ஆனால் சொர்க்கம் உலகத்தில் 4 பேர் நேசிக்குதுன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 4 பேரை சொர்க்கம் நேசிக்குது அப்படின்னாங்க. யாரெல்லாம் அந்த 4 பேர்? முதல் மனிதர் யார்? தாலியுல் குர்ஆன், குர்ஆனை ஓதக்கூடியவர். குர்ஆனை யார் அதிகமாக ரீட் பண்ணுறாங்களோ அவங்கள சொர்க்கம் நேசிக்குதாமா. என்னதுமா அர்த்தம்? இவர் எப்போ என்கிட்ட வருவார், நான் எப்போ அவருக்கு என்னுடைய சுகத்தை எல்லாம் காமிக்கிறது அப்படின்னு சொர்க்கம் நினைக்குமா. 2வது சொன்னாங்க ரசூலுல்லாஹ், ஹாஃபிதுல் லிசான், நாவை பேணி பாதுகாத்து கொள்ளக்கூடியவர். தப்பு தவறு தேவையில்லாத விஷயங்கள், யாரையும் நோவு சொல்வது, குறை சொல்வது, புறம் பேசுவது, பொய் கூறுவது, அவதூறு கூறுவது, இதை எல்லாத்தையும் விட்டு தன் நாவை பேணி பாதுகாத்து கொண்டவரை சொர்க்கம் நேசிக்கும். 3வது சொன்னாங்க ரசூலுல்லாஹ், முத்இமுல் ஜீஆன், பசித்தவருக்கு உணவளிக்கக்கூடியவர். பசித்தவனுக்கு உணவு கொடுக்கக்கூடியவரை பார்த்து சொர்க்கம் சொல்லுமா, யா அல்லாஹ் இது உன்னுடைய பண்பு, பசித்தவங்களுக்கு உணவு கொடுக்கறது உன்னுடைய பழக்கம், இது அந்த மனுஷன் ஃபாலோ பண்ணுறாத, இவரை எப்போ ஏன்ட்டு தரப்போறேன்னு சொர்க்கம் கேட்குமா. 4வது சொன்னாங்க ரசூலுல்லாஹ், அஸ்ஸாயிமு ஃபீ ஷஹ்ரி ரமதான், ரமதான்ல நோன்பு வைக்கக்கூடியவங்க. அல்லாஹ் அந்த 4வது கேட்டகரி நம்ம எல்லாத்தையும் சேர்த்துடலாம். முந்திர உள்ள கேட்டகரிலையும் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் சேர்க்கணும். அல்லாஹ்வுடைய அருளால் ரமதான் வருடத்தில் ஒரு தடவை வருகிறது. அதில் நோன்பு இருந்தால் சொர்க்கம் நம்மை நேசிக்கும் அளவிற்கு நம்முடைய அந்தஸ்து உயர்ந்துருது. இப்போ நமக்கு அடுத்த கேள்வி என்னென்னா, எல்லா நோம்பாளியுமே இதில் இன்க்ளூடிங்கா, எல்லாருமே இதுக்குள்ளே வருவாங்களா அப்படின்னா, அங்கே தான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அழகான ஒரு விளக்கத்தை சொல்கிறார்கள். நோன்பாளி என்றால் யார்? நாளையிலேருந்து நம்ம நோன்பு வைக்க போகிறோம். நாளைக்கு முதல் நோன்பு. இன்றைக்கி வளைகுடா நாடுகள்லாம் நோன்பு வச்சுட்டாங்க. பிறவாக்குறதுக்கு கொஞ்சம் நேரம் தள்ளினவுடனே நம்ம மக்களுக்கெல்லாம் சந்தோஷம், ஒரு நாள் இன்னும் மிச்சம் இருக்கும் போல தெரியுது, நாளைக்கு நோம்பு இல்லை போல தெரியுது. ஏன்னா 8 மணி ஆகிப்போச்சு, இன்னும் எந்த அறிவிப்பையும் காணோம், பிறைய வேலை வர்றது எங்கே பார்த்ததா தகவல் இல்லை. சரி, ஒரு நாள் நமக்கு அல்லாஹ் கொடுத்துருக்கான் போல தெரியும் நினச்சிட்டாங்க. ஆனால் அல்லாஹ்வுடைய நாட்டம் எங்கே இருந்தோ பார்த்து அல்லாஹ் கொண்டு வந்து நம்ம தகவலை சேர்த்துட்டான். அல்ஹம்துலில்லாஹ். அன்பர்களே, நாளையிலிருந்து நாம் நோன்பு வைக்க போகிறோம். நம்முடைய நோன்பு என்ன நோன்பு? நீங்களும் நானும் கேட்கணும், நம்ம கல்வை பார்த்து கேட்கணும். என் வாய்க்கும் வயிற்றுக்கும் மட்டும்தான் நோன்பா? என் வாய்க்கும் வயிற்றுக்கும் மட்டும்தான் நோன்பா? அப்படின்னா நல்லதை மட்டும், அதாவது வாயினா வெறும் தண்ணீர் ஆகாரம் உள்ளே போகாமல் நான் தடுத்து வச்சுருக்கேன். வயிற்றுக்கு நோம்புனா என்னுடைய குடலுக்கு என்ன ஆகாரமும் எந்த தண்ணீரும் என்ன பானங்களும் இறக்காமல் தடுத்து வச்சுருக்கேன். இது மட்டும் தான் நோம்பா? கிடையாது. வாய்க்கும் வயிற்றுக்கும் மட்டும் நோன்பு கிடையாது. நம்முடைய கண் பார்வைக்கு நோன்பு, நம்முடைய செவி புலனுக்கு நோன்பு, நம்முடைய கைக்கு நோன்பு, நம்ம சிந்தனைக்கு நோன்பு, நம்முடைய நாவுக்கு நோன்பு. நோன்பு இருக்கிற நாவு பொய் பேசாது, நோன்பு இருக்கிற நாவு தப்பு சொல்லாது, நோன்பு இருக்கிற நாவு தேவையற்ற குறைகளை பேசிக்கொண்டு தெரியாது, நோன்பு இருக்கிற நாவு யாரையும் வம்புக்கு இழுக்காது, நோன்பு இருக்கிற நாவு யாரிடத்திலும் விவாதம் செய்யாது, நோன்பு இருக்கிற நாவு யாரிடத்திலும் சண்டை சச்சரவுகளில் ஈடுபடாது. இப்போ நாவுக்கு நோன்பு, கண்ணுக்கு நோன்பு, ஹலாலை மட்டும்தான் பார்க்கும். நீங்களும் நானும் நாளையிலிருந்து 30 நாள் அறையில் உட்கார்ந்துருக்கோம், அல்லது வெளிநாட்டு பயணம் போயிட்டோம், நம்ம கண்ணுக்கு தெரியாத இடத்துல இருக்கிறோம். உயர்தரமான உணவு வகையில் நம்ம கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வந்து விரிக்கப்பட்டாலும் பார்க்கறது இல்லை, அதை சாப்பிடணுன்ற எண்ணம் கூட நமக்கு வர்றதில்லை. ஏன் அப்படின்னா அல்லாஹ் பார்க்குறான். நம்ம நோன்புங்கிறது நீங்கள் சொன்னாதான் எனக்கு தெரியும், நான் சொன்னாதான் உங்களுக்கு தெரியும். ஆனாலும் கூட நம்ம என்ன நினைக்கிறோன்னா, அல்லாஹ் பார்க்குறான் சாப்பிடக்கூடாது, அல்லாஹ் பார்க்குறான் குடிக்கக்கூடாது, அல்லாஹ் பார்க்குறான் மனைவி தான் ஹலாலானவங்க தான், அவங்க மூலமாக நம்ம இந்த உலகத்தில் துணையாக அல்லாஹ் அமைச்சிருக்கிறான், இன்பத்தை கொடுக்குறான் அல்லாஹ். ஆனாலும் ஹலால் இல்லை. இப்போ ரமதான் பகல் அல்லாஹ் பார்க்குறான். இந்த அல்லாஹ் பார்க்குறான்ற உணவு நம்முடைய அவயங்கள் மொத்தத்தையும் வெளிப்படுத்தணும். கையை தொடும் பொழுது, கால் நடக்கும் பொழுது, கண்ணு பார்க்கும் பொழுது
நாவு தேவையில்லாததை பேசும் பொழுது நமக்கு என்ன வரணும் அல்லாஹ் பார்க்குறான். எப்படி நோன்பு நாவுக்கு வழியாக வாய் வழியாக உணவை உள்ளே எடுப்பதிலோ குடலுக்கு உணவை கொடுப்பதிலோ போகிறதுக்கு முன்னாடி அல்லாஹ் பார்க்குறான்ற சிந்தனை வருதோ, இதே சிந்தனை முழுக்க நம்முடைய அவயங்களுக்கு வெளிப்பட வேண்டும். அப்படி வெளிப்பட்டால் அந்த நோன்பாளியை சொர்க்க நேசிக்கும். அல்லாஹ் தரணும் நமக்கு அந்த மாதிரியான நோன்பாளிகளாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. நம்முடைய வாயும் வயிறும் என்பதை தாண்டி நம்முடைய அவயங்கள் எல்லாம் நோன்பு இருக்கக்கூடிய விதத்திலே அல்லாஹ் நம்முடைய நிலையை உயர்த்தி வைப்பானாக. அன்புக்குரிய சகோதரர்களே, ரமதான் துவங்கிறதுக்கு முன்பாக நிறைய நண்பர்கள் கேட்டாங்க, இந்த வருஷம் ரமதானில் என்ன பேச போகிறீங்க? சில பேர் நீங்கள் பேச வர போறீங்களா அப்படின்ட்டு வர பார்க்குறாங்க. நீங்கள் என்ன நினைத்தாலும் சரி பேசுவதை பேசத்தான் செய்வேன். ஏனென்றால் ரமதான் என்பது இது ஒரு பருவகாலம், நன்மைகளுக்கான பருவகாலம். சேர்த்ததை கொண்டு வந்து வைத்ததை நான் அதை உங்களுக்கு இறக்கி வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு, கடமை. அதை இறக்கி வைக்கக்கூடிய வேலையை இந்த ரமதானில் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் உலகெங்கிலும் வாழக்கூடிய அறிஞர் பெருமக்கள் அந்தந்த பகுதிகளில் அவங்க இருக்கக்கூடிய இடங்களில் முஸ்லீம்களுக்கு அந்த செய்திகளை மார்க்கத்துக்கு ரிலேட்டடான செய்திகளை கொண்டு போய் சேர்த்துடுறாங்க. இந்த வருடத்தில் எனக்கு ஒரு சிந்தனை, குர்ஆனினுடைய மாதம் இது. இந்த குர்ஆனிலே அல்லாஹ் 25 நபிமார்களை பற்றி சொல்லுகிறான். அந்த நபிமார்களை பற்றி நாம் தெரிந்து கொண்டால் என்ன? குர்ஆன் கூறக்கூடிய நபிமார்கள் 1,24,000 நபிமார்கள் வந்தாங்க. ஆனால் அல்லாஹ் பெயர் சொல்லி குர்ஆனிலே 25 நபிமார்களை மட்டும் சொல்லுகிறான். அவர்களின் வரலாற்றை சொல்லுகிறான், அவர்கள் வரலாற்றில் இருக்கக்கூடிய படிப்பினைகளை சொல்லுகிறான், அவர்கள் கஷ்டப்பட்ட விதத்தை சொல்லுகிறான், மார்க்கத்தை எடுத்து வைத்த அந்த காட்சிகளை வர்ணிக்கிறான். அப்படியே போகுது. ஆதம் அலைஹிஸ்ஸலாமிலிருந்து தொடங்கி அதற்கு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரை இந்த வரலாற்றை நாம் நம் மக்களுக்கு சொன்னால் என்று எனக்கு ஒரு சிந்தனை ஏற்பட்டது. 2-3 ஆண்டுகளுக்கு முன்னால் ரமதான் முழுவதும் நாம் நாயகத்தினுடைய வரலாறை மட்டும் பார்த்தோம். உங்களிலே சிலர் அதில் நீங்கள் பங்கெடுத்திருக்கலாம். நிறைய மக்கள் சொன்னாங்க, ரொம்ப அது எங்களுக்கு இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சு அப்படின்னு ரசூலுல்லாஹ்வுடைய வரலாறு கேட்கும்போது. இப்போ ரசூலுல்லாஹ்வுடைய வரலாறோடு நின்றாம மொத்த நபிமார்களுடைய வரலாறு படித்தா என்ன? குர்ஆன் சொல்லக்கூடிய 25 நபிமார்கள். ஒரு ஆதம் நபியை சொன்னால் உங்களுக்கு அரை மணி நேரத்தில் சொல்ல முடியாது, அல்லது நான் எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு 20 நிமிஷத்தில் மொத்தத்தையும் சொல்ல முடியாது. ஆனால் ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தையும் அவர்களுடைய வரலாற்றினுடைய அவுட்லைன் போடலாம். எப்படி இருந்துச்சு, ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய நிலை எப்படி இருந்தது, அவங்களுடைய செய்திகள் என்ன என்பதை ஒரு சுருக்கமான விஷயத்திலே வடிவத்திலே தெரிந்து கொள்ளலாம். அந்த அடிப்படையிலே இன்ஷா அல்லாஹ் நபிமார்கள் வரலாறை இந்த வருடம் நாம் இந்த தராவீஹினுடைய உரையிலே அமைத்திருக்கிறோம். இதன் மீது விருப்பம் உள்ளவர்கள் கண்டிப்பாக அமருங்கள். நீங்கள் நான் உறுதியிட்டு சொல்கிறேன், நான் என்னை நம்பவில்லை, அல்லாஹ்வின் தூதருடைய வரிகளையும் அல்லாஹ்வின் வேதத்தையும் நம்பியிருக்கிறோம். நாம் அதிலே அதிக ஈடுபாடு, அதன் மீது பிடிமானம் எனக்கு அதிகம் உண்டு. சத்தியம் சொல்லுகிறேன், நீங்கள் 27 நாள் இந்த உரையை கேட்டால் 25 நபிமார்களை பற்றி ஓரளவுக்கு உங்களுக்கு தெரிந்துவிடும். ஆதம் நபியை பற்றி 4 செய்திகள் சொல்லுங்கள் என்றால் நீங்கள் சொல்வீர்கள். ஹூத் நபியை பற்றி 4 செய்திகள் சொல்லுங்கன்னா நீங்கள் சொல்லுவீங்க. யூனுஸ் நபியை பற்றி சொல்லுங்கன்னா சொல்ல முடியும். அந்த மாதிரியான தகவலை இன்ஷா அல்லாஹ் வெறுமின்ன இது உரையாக இல்லாமல் இன்ஷா அல்லாஹ் என்னுடைய எண்ணப்பாடு 27 நாள் முடிந்ததற்கு பிறகு 28வது நாள் இந்த உரையிலிருந்து 10 கேள்வி கேட்பேன். 10 கேள்வி கேட்பேன். அந்த 10 கேள்விக்கு யார் விடையளிக்கிறார்களோ அவர்களுக்கு சிறந்த பரிசையும் நண்பர்கள் வழியாக, நம்முடைய முஹிப்பீன்களுக்காக நமக்கு நெருக்கமான பல நன்மக்களை அல்லாஹ் தந்திருக்கிறார். நம்முடைய மஹல்லாக்களிலே அவர்கள் வழியாக உங்களுக்கு ஒரு சின்ன பரிசலையும் இன்ஷா அல்லாஹ் தருவதற்கு அல்லாஹ் நாடினால் வாய்ப்பு இருந்தால் கொடுக்கலாம். 28வது நாள் கேட்கக்கூடிய கேள்வி 10 கேள்வி. அந்த கேள்விக்கு விடையளிக்க வேண்டும். எழுத்துப்பூர்வமாக எழுதியே நீங்கள் அனுப்பலாம். கடந்த ஆண்டுகளிலே மைக்கை கொடுத்து கேட்டு நிறைய பேர் பேச தெரியாமல் ரொம்ப சங்கோச்சப்பட்டாங்க. அந்த கஷ்டமெல்லாம் கொடுக்கக்கூடாதுன்றதுக்காக வேண்டி எழுதி நீங்கள் ஒரு பாக்ஸில் போடலாம். அந்த பாக்ஸ் என்னன்றதுலாம் அந்த நெருக்கத்தில் நான் உங்களுக்கு சொல்லுவேன். ஆக மொத்தம் இந்த உரையின் முடிவில் 10 கேள்வி இருக்கிறது. அதற்கு பதில் சொல்லக்கூடியவர்களுக்கு, சரியாக பதில் சொல்லக்கூடியவர்களுக்கு சிறந்த பரிசு இருக்கிறது. 3க்கும் அதிகமாக நபர்கள் வந்தால் குழுக்களிலே தேர்வு செய்து கொடுப்போம். ஆறுதலான சில பரிசுகளையும் கொடுப்பதற்கு முயற்சிப்போம் முதல்ல. அடுத்து நம்ம இப்போ முக்கியமான விஷயம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நபிமார்களின் வரலாறு. அதை தெரிந்து கொள்ள வேண்டிய காரணம் என்ன? குர்ஆனில் இருக்கக்கூடிய வரலாறு, நபிமார்கள் வரலாறு நிறைய இருக்குது. தெரிந்து கொள்ள வேண்டிய காரணம் என்ன? முதல் விஷயம், நபிமார்கள் வரலாறு முதல்ல தெரியணும். ஏன்னா நம்முடைய தூதர் எப்படி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு நபியாக இருக்காங்களோ அதே மாதிரி அதுக்கு முன்னாடி எக்கச்சக்கமான நபிமார்கள் வந்திருக்கிறாங்க. அவங்கள பற்றி ஓரளவுக்கு நம்ம தெரியணும். ரெண்டாவது என்னென்னா, நாம் எல்லாருமே தெரிஞ்சோ தெரியாமலோ நபிமார்களை கொண்டு ஈமான் கொண்டிருக்கோம். ஈமானுடைய ருக்குன், ஈமானுடைய அடிப்படையான ஒன்று நபிமார்களை கொண்டு ஈமான் கொள்வது. நம்ம எல்லாரும் மக்தபில் ஓதியிருப்போம். நான் சொல்கிற ஞாபகப்படுத்தி பாருங்கள்.
ஆமன்து பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி, அல்லாஹ்வை கொண்டு, வேதங்களை கொண்டு, மறுமை நாளை கொண்டு, ரசூல்மார்களை கொண்டு ஈமான் கொண்டிருக்கிறேன்னு சொல்லியிருக்கோம். அதனால ரசூல்மார்களை கொண்டு ஈமான் கொண்டதினாலே நாம் நபிமார்களை தெரிய வேண்டும். இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? எல்லா நபிமார்களுடைய டார்கெட், அவங்களுடைய எல்லை பாயிண்ட் என்ன அப்படின்னா இஸ்லாம். இஸ்லாத்தை தான் சொன்னாங்க. லா இலாஹ இல்லல்லாஹ் தான் எல்லா நபிமார்களும் சொன்னாங்க. உலகத்தில் வந்த ஆதம் நபி முதல் இறுதியாக வந்த இறை தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரை எல்லாரும் சொன்னது இஸ்லாம், லா இலாஹ இல்லல்லாஹ். அது மட்டுமல்ல, நபிமார்கள் அஃதலுல் பஷர், மனிதர்களிலேயே சிறந்த படைப்பு. ஏன்னா அவங்கள சூஸ் பண்ணிலாம் எல்லாம் எடுக்கிறான். எல்லாத்துக்கும் நபி பாட்டை கிடைக்கிறது இல்லையே, அல்லாஹ் சூஸ் பண்ணுறான். அப்போ அந்த அஃதலுல் பஷராக, மனிதர்களிலேயே சிறந்தவர்களாக அவர்கள் இருப்பதினாலே அவர்களை பற்றி தெரிய வேண்டும். அஞ்சாவது பாயிண்ட் என்ன தெரியுமா? நபிமார்கள்ட்ட என்ன தன்மை இருந்துச்சு, என்ன பழக்க வழக்கம் இருந்துச்சு, அவங்களுடைய குணங்கள் எப்படி இருந்தது, அவங்களுடைய கேரக்டர்ஸ் எப்படி இருந்துச்சு, அதை எப்படி அவங்க அடுத்தடுத்து கொண்டு போனாங்க, இதை பற்றியெல்லாம் வரலாறு படித்தால்தான் தெரியும். எதற்காக, ஆறாவது, எதற்காக நபிமார்களை அல்லாஹ் அனுப்பினான்? நம்ம எல்லாருக்கும் தெரியும், நிறைய நபிமார்கள் வந்திருக்காங்க. இத்தனை நபிமார்களை தொடர்ச்சியாக அனுப்புறதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் என்ன என்பதை தெரிய வேண்டுமானால் நபிமார்களை படிக்க வேண்டும். அது மட்டுமல்ல, நபிமார்கள் அவர்களுடைய சமூகத்தில் எப்படி இந்த மார்க்கத்தை எடுத்து வச்சாங்க, எப்படி கொண்டு போய் சேர்த்தாங்க, அதுக்குடைய பின்னணி என்ன என்பதையெல்லாம் தெரிய வேண்டும் என்றால் நபிமார்களின் வரலாறு அவசியம். அது மட்டுமல்ல, நபிமார்களின் வரலாறை படிப்பதன் மூலமாக 3 முக்கியமான பாக்கியம் நமக்கு கிடைக்கும். நபிமார்களின் வரலாற்றை தெரிந்து கொள்வதன் மூலமாக 3 முக்கியமான பாக்கியம் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் ஒன்று என்ன தெரியுமா? நம்முடைய ஈமான் அதிகரிக்கும், நம்முடைய இறையச்சம் கூடும். நம்ம நினைக்கிறோம் இன்னைக்கு இந்த கவர்மெண்ட் உட்காந்து ஆட்டுறாங்களே, இந்த மாதிரியான சட்டமெல்லாம் போடுறாங்களே, அது என்ன முஸ்லீம்களை மட்டுமே குறி வச்சு அடிக்கிற மாதிரி தெரியுது, இப்படிலாம் நடக்குது, கசால இப்படி நடக்குது, பலஸ்தீனத்தில் நடக்குது, உலகத்தில் பல பாகங்களில் அப்படிலாம் கஷ்டங்களை பார்க்கும்போது நம்மளை அறியாமலே சொல்கிறோம். ஆனால் நபிமார்களின் வரலாற்றை படிக்கும் பொழுது அவர்கள் பட்ட சிரமத்தை வைத்து நம் ஈமான் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக அதிகரிக்கும். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்லுகிறான், நீங்கள் நபிமார்களின் வரலாறு படிப்பதன் வழியாக உங்களுடைய ஈமானை நாம் பலப்படுத்துவோம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். எனவே அன்பான சகோதரர்களே, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் என்ற நபி இருந்தாங்க. அவங்க எத்தனை வருஷம் உலகத்தில் வாழ்ந்தாங்க? குர்ஆன் சொல்லுது கிட்டத்தட்ட 950 வருஷம் வாழ்ந்தாங்கன்னு சொல்லுது. அந்த 950 வருஷம் என்னெல்லாம் பண்ணாங்க, எத்தனை பேர் அவங்களை ஏற்றுக்கொண்டாங்க, அந்த வரலாறை படிக்கிறது மூலமாக நமக்கு ஒரு பூஸ்ட் கிடைக்குது. நபியே இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்களா, நபியினுடைய சமுதாயம் அவரை இவ்வளோ போட்டு படுத்தி எடுத்துச்சா அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்கு பிறக்குது. இது ஃபஸ்ட்டு. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, நபிமார்களின் வரலாற்றின் வழியாக பாடங்களை, படிப்பினைகளை எல்லாம் நமக்கு தருகிறான். அவர்களை பார்த்து அந்த விஷயங்களை முன் வச்சு நமக்கு படிப்பினை எடுத்துக்கொள்ளலாம். அல்லாஹ் சொல்கிறான் குர்ஆனில், வக்குல்ல நகுஸ்ஸு அலைக்க மின் அம்பாஇ ருஸுலி மா நுஸப்பித் பிஹி ஃபுஆதக். உங்களுக்கு எல்லா நபிமார்களுடைய வரலாற்றையும் உங்களுக்கு சொல்லித் தருவதற்கு காரணம் என்னன்னா, உங்கள் ஈமானை பலப்படுத்தணுன்றதுக்காக மட்டுமல்ல, வஜாஅக ஃபீ ஹாதிஹில் ஹக்கு மௌஇலத்தன் வ ذிக்ரா லில் மூமினீன். மூமின்களுக்கு இது பெரிய உபதேசம், மூமின்களுக்கு இது மிகப்பெரிய பாடம் என்று அல்லாஹ் சொல்லித் தருகிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை அல்லாஹ் எப்படி பாதுகாத்தான், மூசா அலைஹிஸ்ஸலாமை அல்லாஹ் எப்படி பாதுகாத்தான், யூனுஸ் அலைஹிஸ்ஸலாமை எப்படி மீன் வயிற்றிலிருந்து வெளியே கொண்டு வந்தான், அய்யூப் அலைஹிஸ்ஸலாமுக்கு ஏற்பட்ட நோயிலிருந்து எப்படி வெளியே வந்தாங்க, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் எப்படி அந்த சிறையிலிருந்து சிக்கி வெளியே வந்தாங்க என்பதையெல்லாம் பற்றி நாம் படிக்கும் பொழுது அதிலிருந்து பாடத்தை எடுத்துக்கொள்ள முடியும். இது ரெண்டாவது விஷயம். மூணாவது, நபிமார்கள், ரசூல்மார்கள் என்பவர்கள் நமக்கான ரோல் மாடல், நம்முடைய முன்னுதாரணம், அவர்கள் முன்மாதிரி அவர்கள். எனவே அவர்களின் வாழ்வை படிப்பதன் வழியாக, வரலாற்றை தெரிந்து கொள்வதன் வழியாக நமக்கான ரோல் மாடலை மிகச் சரியாக நாம் பின்பற்றுவதற்கு வாய்ப்பு கிடைக்கும். இன்னைக்கு இதெல்லாம் தெரியாததுனால தான் யாரையெல்லாமோ பிள்ளைங்க ரோல் மாடலாக எடுக்கிறாங்க. கொஞ்சமும் அக்கறை இல்லாமல், கொஞ்சமும் சமூகத்தின் மீது எந்த ஒரு விதமான சரியான பார்வையும் இல்லாதவர்கள் கூட அந்த மாதிரியான நடிகர்களுக்கு பின்னால், விளையாட்டு வீரர்களுக்கு பின்னால் தேவையில்லாத, அதாவது மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவிலே வரக்கூடிய திரையிலே கண்டவர்கள் தான் தங்களுக்கான தலைவர்கள் என்று தேடி அவர்களுக்கு பின்னால் ஓடக்கூடிய காட்சிகளை பார்க்குறோம். யார் நமக்கு வழிகாட்டி, யார் நமக்கு முன்மாதிரி? நபிமார்கள் தான் முன்மாதிரி. குர்ஆன் சொல்லுகிறது, உலாயிகல்லதீன ஹதல்லாஹு வபிஹுதாஹு முக்ததி. சூரா அன்ஆமிலே 90வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், அவர்கள் தான் அல்லாஹுவினால் நேர்வழி பெற்றவர்கள், அவர்களுடைய நேர்வழியை நீங்களும் பின்பற்றுங்கள். லக்கது கானலக்கும் ஃபீஹிம் உஸ்வத்துன் ஹஸனா. நபிமார்கள் வரலாறிலே மும்தஹினாவினுடைய 6வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான்,
உங்களுக்கு பாடம் இருக்கிறது, உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது. ஆக இந்த 3 விஷயமும் நபிமார்களை படிப்பதின் வழியாக நமக்கு உம்மத்துக்கு மூமின்களுக்கு கிடைக்கக்கூடிய மிக முக்கியமான பாக்கியங்கள். எனவே இதை நீங்கள் கவனத்தில் கொண்டு நாளையிலிருந்து இன்ஷா அல்லாஹ் நபிமார்களுடைய வரலாற்று சரியை துவங்கும். ஒவ்வொரு நாளைக்கு ஒரு நபி, ஆதம் அலைஹிஸ்ஸலாம்னு துவங்கி அப்படியே கொண்டு போய் லாஸ்ட்டு இன்ஷா அல்லாஹ் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிப்பாட்டுவோம். நீங்கள் ஒரு நாளை மிஸ் பண்ணீங்கன்னா என்னதுமா அர்த்தம்? ஒரு நபியினுடைய வரலாறு உங்களுக்கு போயிடுச்சுன்னு அர்த்தம். ஒரு நபியினுடைய வரலாறு தெரியாமல் போயிடுச்சு. நீங்கள் சொல்லுவீங்க தான் ரெக்கார்ட் பண்ணுறீங்கல்ல, வீட்டில் உட்காந்து நாங்கள் போட்டு பார்த்துக்கோம் அப்படின்னு சொல்லாதீங்க. ரெக்கார்டுங்கிறது வேற மக்களுக்காக. நாம் இங்கிருந்து இந்த விஷயங்களை உள்வாங்கும் பொழுது தான் லைவாக இருந்து எதையும் தெரிஞ்சுக்கிற மாதிரி எந்த ஒரு காணொலியும் கிடைக்காது. லைவாக நம்ம இருந்து ஒரு விஷயத்தை ஈமானிய உணர்வோடு உள்வாங்கிற மாதிரி நம்ம வீட்டில் இருந்தோ வெளியே இருந்தோ பார்க்குறதெல்லாம் அது அடுத்தடுத்து. அது வாய்ப்பு இல்லாதவர்களுக்கு அந்த வாய்ப்பு இருப்பவர்களுக்கு கண்டிப்பாக இதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். மிகப்பெரிய சிரத்தை எடுத்து இந்த வரலாறை இன்ஷா அல்லாஹ் எளிய வகையிலே உங்கள் கல்விகளுக்கு கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்று நான் நாடுகிறேன். அல்லாஹ்விடத்தில் துஆ செய்யுங்கள். தொடர்ச்சியாக இந்த விஷயங்களை நாம் பேசுவோம். நாயகத்தின் வரலாறை உட்பட நபிமார்கள் வரலாறு எல்லாவற்றையும் தெரிந்து கொள்வோம். அதன் மூலம் பாடத்தையும் படிப்பினையும் பெற்றுக்கொண்டு நம்முடைய சமகால வாழ்க்கையையும் எதிர்கால வாழ்க்கையையும் ஈமானோடு, தன்னம்பிக்கையோடு, இறை நம்பிக்கையோடு கடந்து செல்வோம். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.